வைகறை சங்கமம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் அதிகாலை பொழுது வணக்கங்கள். வைகறை சங்கமம் மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர். காலை 5:25 முதல் 6:15 வரை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினம் ஒவ்வொரு ஆளுமைகள் தங்களது பொன்னான கருத்துக்களை இந்த தளத்தில் வைத்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சி முன்னோட்டத்துடன் அறிமுக உரையுடன் துவங்கி தளம் 5:30க்கு பேச்சாளர் வசம் ஒப்படைக்கப்படும். 6 மணிக்கு அவர் நிகழ்ச்சியை முடிப்பார். அதன் பின் 5 நபர்களுக்கு பின்னூட்டம் வழங்க வாய்ப்புகள் வழங்கப்படும். அதன் பின் பிறந்தநாள் வாழ்த்துரை வழங்கிய பின் நிகழ்ச்சி நிறைவு பெறும். இன்றைய ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. 0 to ஹீரோ என்று சொல்வார்கள். ஆம், இன்றைய ஆளுமை அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கின்றார். எப்பொழுதுமே அவரை 0 to ஹீரோ என்று அழைப்பேன். தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்கொண்டு கல்லூரிக்கு எட்டி பிடிக்க முடியாத ஒரு சூழலில் குடும்ப வறுமையின் காரணமாக கட்டாயமாக வேலைக்கு சென்றே தீர வேண்டும் என்ற ஒரு சூழலில் ஒரு எடுபடியாக ஒரு நகை கடையில் வேலைக்கு இணைந்து படிப்படியாக அந்த கடையில் பல வேலைகளை கற்றுக்கொண்டு தேர்ந்து இன்று அதே தொழில் மிக சிறப்பான ஒரு தொழிலதிபராக கோலோச்சி கொண்டிருக்கும் நபர் தான் இவர். ஆம், தங்க நகை தொழிலில் மிக சிறப்பான ஒரு பெயரை பெற்ற ஒரு தொழில்துறை ஆளுமை இவர். அது மட்டுமல்ல, இன்று தனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் பிறருக்கு எட்டி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலருக்கும் பல விதத்தில் கை கொடுத்து தூக்கிவிடும் ஒரு அருமையான ஒரு சமூக ஆர்வலராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை இவர். சரண்யா ஜுவல்லர்ஸ், ஸ்ரீ காவியா சில்க்ஸ், சரண்யா பேங்கர்ஸ் போன்ற தொழில் அமைப்புகளின் நிறுவனராகவும், தமிழ்நாடு மக்கள் நல இயக்க மாநில இளைஞரணி செயலாளராகவும், டெல்டா தொழில் முனைவோர் கூட்டமைப்பு பொருளாளராகவும், மேலும் பொது வாழ்க்கையில் ஜேசிஐ வையம்பட்டி அமைப்பின் கிளை இயக்கத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. தொடர்ந்து ஜேசிஐ மண்டலம் 23 ஜாக் என்று சொல்லக்கூடிய ஜேசி அலுமினி கிளப் அமைப்பின் மண்டல துணைத் தலைவராகவும் தனது சிறப்பான முத்திரையை பதித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் துணைத் தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் தோகைமலை, தலைவர் விதைகள் கல்வி அறக்கட்டளை, நிரந்தர அறங்காவலர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர், சமூக சேவகர் என பல்துறை பரிணாம வித்தகராக காட்சியளிக்கும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு விபி செந்தில்குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ததில் நானும் வைகறை சங்கமம் குழுவும் பெருமிதம் கொள்கிறோம். நண்பர்களே, அவரை வரவேற்று அவரிடம் தாத்தை ஒப்படைக்கின்றேன். வைகறை சங்கம் என்ற தளத்தில் அவருடைய உரை இன்று நம் அனைவருக்கும் ஒரு முத்தான கற்கண்டாக இனிக்கப் போகிறது என்ற
ஒரு முன்னோட்ட வரிகளுடன் தளத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் திரு விபிசி செந்தில்குமார் அவர்களே, இன்றைய தங்களது பொன்னான கருத்துக்களை கேட்க ஆவலுடன் காத்திருக்கும் உங்களை மிகுந்த கரவொலியுடன் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உங்களுடைய நிகழ்ச்சியை துவங்கலாம். தேங்க்யூ லட்சுமி நாராயணன் சார். வைகரை சங்கம நண்பர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வைகரை அதிகாலை நேரம், அரசாளும் நேரம், வைகரை சங்கமம் பாதம் தொட்டு ஆர்வமாய் பயிற்சி அளிக்க நேசத்துடன் வந்திருக்கிறேன். வைகரை சங்கமம் உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி மாதா மாதம் பங்கேற்றும் பயிற்சியும் கொடுத்து உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் இன்றும் என்றும். என் மனம் என்னும் பூந்தோட்டத்தில் பூத்து குலுங்கும் வாசமிகு புத்தம்புது ரோஜா வைகரை சங்கமம் அமைப்பிற்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இனிய பொற்காலை உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வைகரை சங்கமத்தோட 18வது நாள். 18 அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மெச்சூர்ட் மேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து இன்னைக்கு மட்டும் மேஜர் இல்லை, எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 77 பேர் நம்ம வைகரை சங்கமத்துல சங்கமிச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒரு முதிர்ச்சியோட இதை வந்து ஒரு சிறப்பான ஒரு தளமா மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி விதை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு அந்த விதை குறுகிய காலத்திலேயே வந்து ஒரு விருட்சகமா மாறி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு உள்ளத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். மிக சிறப்பா வந்து இந்த வைகரை சங்கமம் நிகழ்வு சிறப்பா போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நிகழ்வுல வந்து எனக்கு ஒரு நல்ல தலைப்பா வைகரை சங்கமம் தலைப்பு. வைகரைனாவே வந்து பொதுவா அந்த காலை நேரம் அந்த அதிகாலை நேரத்தை வந்து இருக்கிற பொழுதுகள்லயே வந்து அதிகாலை அப்படிங்கிறது வந்து வைகரை நேரம் ரொம்ப சிறப்பான நேரம். அந்த ஒரு சொர்க்கமான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. வைகரை சங்கமம் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி தளமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த காலை நேரத்துல அதிகாலை நேரத்துல ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி இந்த வைகரை சொர்க்கம் எப்படி மார்கழி மாசத்துல வந்து மோட்சம் சொர்க்கம் அப்படிம்பாங்க. எனக்கு இந்த இந்த ஆடி மாசத்துல வந்து 2ஆம் நாள்ல வந்து ஒரு சொர்க்கம் உன் கையிலே அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து பேச வந்து நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பொதுவா வந்து இன்னைக்கு வாழ்க்கையில மனம், வாக்கு, செயல் இந்த 3 வந்து ஒருங்கிணைச்சு ஒன்றா நம்ம சிறந்த ஒழுக்கத்தோட நடந்துக்கிட்டாவே வாழ்க்கையில வந்து சொர்க்கமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்திக்க முடியும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல் நீர் பிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையா சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த. நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு வந்து சொர்க்கமா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வைகரை சங்கமம் இது வந்து எல்லாமே நம்ம அமைப்புல இருந்து ஒரு சிறந்த ஒரு சிந்தனை திறன் உள்ளவங்க, ஒருங்கிணைப்பு திறன், மற்ற எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமை எல்லாத்துக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு ஒரு சிறப்பான தளமா இது மாறி இருக்கு. மெயினா வந்து யூனிட்டி அப்படிங்கிறத சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறைகள்ல இருந்தாலும் ஒரு தொழிலதிபரா, ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா, ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ஹோம் மேக்கரா எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காங்க. ஆனா இந்த யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாம் ஒற்றுமையா இருந்து சிறப்பா வழி நடத்தி அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. யூனிட்டினா பொதுவா UNITY, ஒரு யூனிக்யூ, யூ ஃபார் யூனிக்யூ எப்படின்னா ஒரு தனித்துவமா மற்ற தளங்களோட வந்து இந்த இதை சிறப்பா நம்ம எடுத்துட்டு போகணும், ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு தளமா இது அமையணும் அப்படிங்கிறத நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கு. 2வது என் ஃபார் நோபல். நோபல்னா வந்து மேன்மையான ஒரு உன்னதமான, இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து சக்சஸ் பண்ணவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பாங்க. நம்ம வைகரை சங்கமும் ஒரு நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு ஒரு மிக சிறப்பான இடத்தை வந்து அடையணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து, ஏன்னா ஊர் கூடி தேர் எழுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பயிற்சி தளத்தை அதே மாதிரி நம்ம ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்து சிறப்பா கொண்டு போகணும். அடுத்து ஐ ஃபார் இன்ஸ்பயர்னா ஒரு நம்மளை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து சிறப்பா கொண்டு போறதுக்கு ஒரு ஊக்கம் அளிச்சு உற்சாகப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுமே வந்து சிறப்பா இதுக்கு நம்ம முன்னேற்பாடோட சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து
டி ஃபார் டேலண்ட். ஏன்னா பங்கேற்பாளர்களையும் வந்து பயிற்சியாளரா மாத்துற அளவுக்கு ஒரு சிறப்பான தளமா இது இருக்கு. நம்மள்ட்ட இருக்க ஒரு இயற்கையான ஒரு விஷயங்களா இருக்கட்டும், இல்ல லேர்னிங் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களையும் வந்து மத்தவங்களுக்கு அத ரொம்ப அழகா எடுத்து கொண்டு போயி, லேர்னிங்ல இருந்து லீடரா ஒருத்தர மாத்துற அளவுக்கு நம்ம சிறப்பா அத எடுத்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து யூத்ஃபுல். இது வந்து இன்னைக்கெல்லாம் 20ல இருந்து 80 முடியும் ஏஜ்ல இருந்தாலும் ஒரு யூத்ஃபுல்லா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க கத்துக்கிட்ட விஷயத்த மிக சிறப்பா நம்ம எடுத்து கொண்டு போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு சிறப்பானதா ஒவ்வொன்னையும் மாத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு யூத்ஃபுல் பிளாட்ஃபார்மா தளமா இந்த இது இருக்கு. ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல இப்போ ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கே வந்து ஃபியர்னஸா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபியர்னஸ் தேவையில்ல, உன்னால முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னது. ஏன்னா இந்த இடத்துல அத வந்து நான் அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடது. எப்படின்னா, முருகபாரதி அப்படிங்கிறவங்க யோசியோட தான் இருந்தாங்க. அவங்க வந்து மோட்டிவேட் குடுத்தனால இன்னைக்கு வந்து அதே மாரி எப்படி ட்ரெய்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்க கவிஞர், எழுத்தாளர் அ தங்கவேல் மாரிமுத்து ஐயா திண்டுக்கல்ல சேர்ந்தவங்க. ஒவ்வொன்னுமே நான் முதல் நாள் வந்து ட்ரெய்னிங் எடுத்த அன்னைக்கு 2020ல ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு இப்படிதான்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி, ஒரு எல்கேஜி ஸ்டூடண்ட்டுக்கு சொல்லிக் குடுத்த மாரி குடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நான் உங்கள்ட்ட பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம், இந்த 2 பேத்தையும் வந்து அறிமுகப்படுத்துறதுல, அடையாளப்படுத்துறதுல ஒரு குருநாதரா எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க சுத்தி வந்தாலும், நம்மளோட உள்ளங்காலுக்கு தெரியும். ஏன்னா எது சொர்க்கம் அப்படிங்கிறது. எப்படின்னா நம்மளோட வீட்டு வாசல் படிதான் வந்து நம்மளோட சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளத்துக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து தேடல்கள் இருக்கும். அத வந்து சொர்க்கமா எப்படி மாத்தணும் அப்படின்னா, அந்த ஒரு 4 விஷயத்த நம்ம வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம வாழும்போதே சொர்க்கம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இத நான் ஆரம்பத்துல இருந்தே கடைபிடிச்சுட்டு இருக்கேன். அது நான் ஒரு பாலிசியாவே எப்படின்னா, ஃபிஷ் பாலிசின்னு நான் அத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எஃப்ஐஎஸ்ஹெச். எஃப்னா வந்து ஃபேமிலி, ஐ ஃபார் இன்கம், அ அடுத்து எஸ் ஃபார் சோசியல் சர்வீஸ், ஹெச் ஃபார் ஹெல்த். இந்த ஃபேமிலி, இன்கம், சோசியல் சர்வீஸ், ஹெல்த் இந்த 4ஐயும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாவே, வாழும்போதே வந்து நம்ம சொர்க்கத்த வந்து அழகா கொண்டு போகலாம். இன்னைக்கு வைகறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த காலை நேரம் ஒரு அதிசயமான நேரம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அற்புதமான நேரம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் வந்து ஒரு கவிதைகள் உருவாகுறதே வந்து அம் இந்த ஒரு வைகறை நேரத்துல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா, இப்ப மதிய டயத்துல வந்து நம்மளோட மைண்ட் ஒர்க் ஆகுறதுக்கும், இந்த அதிகாலை நேரத்துல ஒர்க் ஆகுறதுக்கும் டபுள் மடங்கு ஒரு சிந்தனை திறன் அதிகமான உள்ள நேரம் அப்படிங்கிற மாரி இந்த இத சொல்லலாம். இப்ப கவிஞர் வைரமுத்தே எடுத்துக்கிட்டாலும், அவர் 17 வயசுல வந்து இந்த வைகறை ஆரம்ப காலகட்டத்துல வைகறைய பத்தி ஒரு கவிதை தொகுப்பே எப்படின்னா, வைகறை மேகங்கள் அப்படிங்கிறத 17 வயசுல எழுதுனாங்க. அதுக்கு வந்து கவிஞர் கண்ணதாசன் அணிந்துரை குடுத்தாங்க. 19 வயசுல வந்து வெளியிட்டு, அந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு கவிதை தொகுப்பா இருந்துச்சு. மிக சிறப்பா இருந்துச்சு. அதுல வந்து அவர் அந்த சமுதாய பார்வை, மத்த ஒவ்வொரு புதுமையான விஷயங்களையும் வந்து அந்த வைகறை மேகங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து ரொம்ப அருமையா அத காட்சிப்படுத்தி இருந்தாரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மேலும் வந்து இன்னைக்கு இந்த வைகறை பொழுது அப்படிங்கிறது வந்து ஒரு நாளுக்கு வந்து மொத்தம் ஒரு 6 பொழுதுகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 6 பொழுதுகள்னா 4 மணி நேரம் ஒவ்வொன்னையும் பிரிச்சு 6 × 4 24 வைகறை நேரம் 2 to 6. அதே வைகறை அந்த 6 பொழுது என்னன்னு பார்த்தோம்னா, வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். இந்த 6ல வந்து இப்ப எப்படி மலர்களில் மல்லிகை, மாதங்களில் மார்கழி, நதிகளில் நைல்ன்னு சொல்ற மாரி, இந்த 6லயும் வந்து ரொம்ப சிறப்பான நேரம், சொர்க்கமான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வைகறை நேரம். இந்த வைகறை நேரத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் எத எடுத்தாலும், அது நம்மளுக்கு ஒரு 100% பாசிட்டிவா மாறும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மேலும் வந்து இந்த பிரசன்ட்ல நிகழ்காலத்துல நம்ம எப்படி வாழணும், அடுத்து நம்ம ஆரோக்கியமான பழக்கவழக்கங்கள உருவாக்குறது, இது மாரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையோட சொர்க்கத்த நிர்ணயிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மேலும் இந்த காலை நேரத்துல தியானம், மன அமைதிக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்திச்சு செயல்படுறதுக்கு நல்லதா இருக்கும். 2வது புதிய இலக்குகள வந்து நம்ம நிர்ணயம் பண்றதுக்கு இந்த அதிகாலை நேரம் ஒரு அற்புதமான நேரம். மேலும் வந்து குடும்பம், மத்த நண்பர்களோட, உறவுகளோட மேம்படுத்துறதுக்கு நல்ல விஷயங்கள சிந்திக்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு அதிகாலை நேரம் இந்த இது. 2வது நம்ம பார்த்தோம்னா, இப்ப யுஎஸ்ல வந்து ஹால் எல்ட்ராட் அப்படிங்கிறவங்க எப்படின்னா, அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அ
சாவோட விளிம்பு முடியும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு பின்னாடி அவர் அமெரிக்காவோட ஒரு ஆத்தர், ஆண்டர்பிரினர், கீனோட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஹால் எல்ட்ரால்டு. அவர் வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு கீனோட் ஸ்பீக்கர் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு அவரு. அப்படிப்பட்ட ஒரு லிஜெண்ட் த மிராக்கிள் மார்னிங், அதிகாலை அதிசயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாரு. அதுல வந்து ஒரு 6 பழக்கவழக்கத்தை நீங்க சரியா கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை சொர்க்கமா மாறும். சொர்க்கம் வந்து நம் கையில இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு மெசேஜ குடுத்திருக்காரு. எப்படின்னா 6 பழக்கவழக்கமும் 1 மணி நேரம் மட்டும் நீங்க அத எடுத்துக்கங்க. எப்பொழுதும் ரெகுலரா எந்திரிக்கிறத விட 1 மணி நேரம் பிஃபோரா எந்திரிச்சு 10, 10 நிமிஷம் இந்த 6 விஷயத்துக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிறாரு. அந்த 6 விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 வந்து மௌனம், சைலன்ஸ். எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் அமைதியா வந்து தியானம் பண்ற மாரி பண்ணுங்க. 2 வந்து அஃபர்மேஷன், உறுதிமொழி. அந்த நாள்ல வந்து நீங்க என்னென்ன சக்சஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து, இந்த விஷயத்துக்கு இப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிய வந்து அஃபர்மேஷன வந்து மைண்ட்ல கொண்டு வாங்க. 3 வந்து விசுவலைசேஷன். காட்சிப்படுத்துதல். அந்த விஷயத்த எப்படி எப்படி பண்ணுனா சரியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்க மனக்கண் முன்னாடி அத அப்படியே வந்து விசுவல் பண்ணி விஷன் அப்படியே ஓட விடுங்க அப்படிங்கிறாங்க. 4வது வந்து இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி ஒரு 10 நிமிஷம் மனதிற்கும், உடலுக்கும் சந்தோஷப்படுத்துற மாரி உடற்பயிற்சி ஒண்ணு பண்ணிருங்க. 5வது ரீடிங்ன்னு சொல்றாரு. ரீடிங்னா புத்தகம் வாசித்தல். இன்னைக்கு பெரிய பெரிய லிஜெண்ட் எல்லாமே வந்து அந்த புத்தகம் படித்ததன் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய உலக அளவுல வந்து ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ரீடிங் வந்து 5வது. 6வது ஸ்கிரிப்பிங். ஸ்கிரிப்பிங்னா எழுதுறது. நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள யோசிக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள் சரியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சு ஒரு விஷயத்த செய்யும்போது, அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு அது ஒரு அடையாளமாவும், ஆதாரமாவும் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இந்த 6 விஷயங்களையும் நீங்க சரியா கொண்டு போனீங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு சிறந்த வாழ்க்கையே வந்து ஒரு மிகச் சிறந்த சொர்க்கமா மாறும் அப்படிங்கிற மாரி அவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கையில பொறுமை, மத்த நிதானம், மத்தபடி வந்து ஒரு நம்மளோட புகழ்ச்சி, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி அழகா இருந்தா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாகும் அப்படிங்கிறது வந்து சாக்ரடீஸ் வந்து தன்னோட மாணவர்களுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு கொக்கு இருக்கு. கொக்கு வந்து தனக்கு தேவையான அந்த மீன் கிடைக்கிற முடியும் வெயிட் பண்ணி காத்திருந்து தனக்கோட இரை கிடைச்ச உடனே அத கொத்திட்டு போகுது. அது மாரி அந்த வாழ்க்கையில பொறுமை ஒண்ணு இருக்கணும். 2வது வந்து கோழி வந்து என்னதான் வாழ்க்கையில வந்து இப்ப இன்னைக்கு குப்பைய போய் கொத்திக்கிட்டே இருக்கும். அந்த இதுல தனக்கு தேவையான இரைய எடுத்துக்கிட்டு, மீதி எல்லாம் வந்து அப்படியே கால்ல வந்து தள்ளிவுட்டு வந்துடும். தனக்கு தேவையானது என்ன விஷயம்? இப்ப நம்மளே இருக்கோம்னா, இந்த சமுதாயத்துல நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணுமே ஒழிய, தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. 3வது வந்து உப்பு. இன்னைக்கு வந்து உப்ப வந்து நம்ம எந்த ஒரு சமையல்ல இது பண்ணாலும், ஒரு குழம்பா இருக்கட்டும், சாதமா இருக்கட்டும், அதோட தன்மை வந்து அதுல போய் மெர்ஜ் ஆயிட்டு தன்னை திருப்பி வெளியில காமிக்காது. அது மாரி வந்து புகழ்ச்சி அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்காம, எந்த ஒரு ஒரு சோசியல் சர்வீஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம உள்ள போம்போது, நான் அப்படிங்கிற மாரி இல்லாம, நாம் அப்படிங்கிறத வந்து அந்த விஷயத்த நம்ம அழகா கொண்டு போனோம் அப்படின்னோம்னா, வாழ்க்கை வந்து எதையுமே பிரதிபலன் இல்லாம ஒரு சொர்க்கமா மாறும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்ப இன்னைக்கு சொர்க்கம் நம் கையிலே அப்படிங்கிறதுல வந்து எண்ணங்கள், செயல்கள், நம்மளோட அணுகுமுறைய பொறுத்துதான் வந்து வாழ்க்கை வந்து சொர்க்கமா மாறுதா அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு லைஃப் வந்து மகிழ்ச்சியாவும், அமைதியாவும் மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன வந்து விதைக்கிறோமோ, அதே வந்து நம்மளுக்கு அறுவடை ஆகும். நம்ம நல்ல விஷயங்கள விதைக்கும்போது, அது சிறப்பான ஒரு ஈல்டா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். வாழ்க்கைய சொர்க்கமா மாத்துறதுக்கு சின்ன சின்ன ஒரு சிம்பிளா வந்து ஒரு எளிய வழிகள்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் எண்ணங்கள். நம்மளோட எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நம்மனால முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல இருந்துக்கணும். அதே மாரி வந்து அன்பு பகிர்வு. அன்பு பகிர்வுனா வந்து நம்ம எந்த ஒரு ஜீவராசிகள்ட்டயும் நண்பர்களா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் மேனா இருந்தா வாடிக்கையாளர்கள்ட்ட அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்முகத்தோட, ஒரு புன்னகையோட, ஒரு அன்ப அவங்கள்ட்ட காமிக்கும்போது, நம்மளோட பாதியை ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதுல வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். 2வது நம்ம உறவுகள், இப்ப வைகறை சங்கம் உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லாத்துட்டயும் வந்து ஒரு எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் பெர்சன் அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்துற அளவுக்கு இருக்கணும். நம்ம மன அமைதிக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அத தேடி கண்டுபிடிச்சு, சிறப்பா நம்ம அத சரி பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த வாழ்க்கை வந்து சொர்க்கமா மாறும். வள்ளுவர் பெருந்தகை கூட சொல்லுவாங்க எப்படின்னா, "யாலம்
ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படிம்பாங்க. எந்த ஒரு செயல் செய்யும்போது அந்த நேரங்காலம் பார்த்து அதற்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த் வலிமை அதெல்லாம் பார்த்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே சொர்க்கமா மாத்துற ஒரு மிகப்பெரிய பவர் பாயிண்ட் உன் கைக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து இந்த அதிகாலை அப்படிங்கிறது வந்து புதிய திட்டமிடல். அதுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் உகந்த பொன்னான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து பொறுமை, பெருமை இந்த 2 விஷயத்த பத்தி இன்னைக்கு பொறுமையா இருந்தவங்க எவ்வளவு வந்து பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு நம்ம மனசுல சாதிச்சுக்கிட்டு நம்மள்ட்ட வந்து ஒரு சந்தோஷமா அவங்கள வந்து நம்ம நினைவு கூர்ற அளவுக்கு வாழ்க்கையில இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நம்ம லதா மங்கேஷ்கர் அவங்களையும் நம்ம எஸ்பிபி அவங்களையும் சொல்லலாம். எப்படின்னா ஒரு தடவை நம்ம எஸ்பிபி வந்து இங்க தமிழ்ல வந்து நல்லா பாடிட்டு சக்சஸ் பண்ற டைம் அவருக்கு ஹிந்தியில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. லதா மங்கேஷ்கர் ஹிந்தியில வந்து மகாராஷ்டிரா அங்க வந்து மிகப்பெரிய லிஜெண்ட் பாடல்ல அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிக பட்டாளமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு தடவை வந்து வீடியோவுக்கு வந்து அங்க பாட வரும்போது இவரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாட போறாரு எஸ்பிபி. அவருக்கு வந்து கையெல்லாம் நடுக்கும் அவங்கள பார்த்தா ஒரு சரஸ்வதி தேவி வர மாதிரி ஒரு வெள்ளை பட்டுல அழகா பாடுறதுக்கு அவங்க வராங்க. உள்ள வந்து உட்கார்ந்தோடனே பக்கத்துல லதா மங்கேஷ்கர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு பதட்டத்திலேயே எஸ்பிபி அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் காப்பி கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கை நழுவி அவங்க சாரியில வந்து டீ கொட்டிருது. எல்லாமே அவங்கள சுத்தி இருக்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஐயோ லதா மங்கேஷ்கர் அம்மா எதுவும் போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லயே வந்து பதட்டமா இவர் மேல ஒரு அப்செட்லயும் இருக்காங்க. ஆனா லதா மங்கேஷ்கர் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, பரவாயில்ல இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி பண்ணிக்கலான்னு தண்ணி எடுத்துட்டு, நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற மாரி நிதானமா அவங்க வந்து எந்த ஒரு இன்முகத்தோடயே அந்த விஷயத்த கூட ஃபேஸ் பண்ணாங்க பொறுமையா. அதுல அன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இது நடந்திருந்தா, எஸ்பிபி அவங்க வந்து ஹிந்தில வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்க முடியாது. இப்ப தமிழ்ல வந்து இருந்த மாரியே ஹிந்திலயும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு. ஸோ அந்த லதா மங்கேஷ்கர் அம்மாவுக்கு இருந்த அந்த பொறுமை, அவங்கள இன்னமும் வந்து நம்ம மனசுல வந்து வாழ வச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளுக்கும் வந்து அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, சரியா இருக்கும். 2வது வந்து பெருமை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து உலகக்கோப்பை நடந்துகிட்டு இருக்கு. 2026 உலகக்கோப்பையில இன்னைக்கு அ எப்படின்னா வந்து அர்ஜென்டினாவும், ஸ்பெயினும் வந்து ஃபைனல்ல வந்து மோதப் போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய வேடிக்கை, ஒரு பெருமை அப்படின்னா, ஒரு 20 வருடத்துக்கு மேல நம்ம மெஸ்ஸி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வாழ்க்கையில வந்து ரொம்ப அடிபட்டு, ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து சாதிச்சு, இன்னைக்கு வந்து அவரோட வாழ்க்கைய சொர்க்கமா மாத்தியிருக்காரு. ஸ்பெயின்ல வந்து அவர் ஒரு மேட்சுக்கு போகும்போது, இன்னைக்கு வந்து லமின் யமால் அப்படிங்கிறவரு ஒரு 20 வயசு பிளேயர் வந்து இன்னைக்கு ஸ்பெயின்ல வந்து அர்ஜென்டினாவுக்கு எப்படி மெஸ்ஸியோ, ஸ்பெயினுக்கு வந்து லமின் யமால்ங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இப்போ ஃபுட்பால் பிளேயரா வந்து உருவாகியிருக்காரு அவரு. அவரு வந்து எதார்த்தமா அவங்க ஃபேமிலில உள்ளவங்க இவர்ட்ட கொண்டு போய் குடுத்து, ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்ஸ்டால இருந்து, Facebookல இருந்து எல்லாமே இன்னைக்கு அவர பத்தி 2 பேத்த பத்தியும் சொல்றாங்க அப்டின்னா, அவங்க 2 பேரும் இந்த வாழ்க்கையில கிடைச்ச நல்ல வாய்ப்புகள சொர்க்கமா மாத்துற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா கொண்டு வந்திருக்காங்க. லமின் யமாலா இருக்கட்டும், மெஸ்ஸியா இருக்கட்டும். 2 பேருமே அவங்களோட செயல்கள் மூலமா இன்னைக்கு வந்து உலக லெவல்ல வந்து ஒரு ஹீரோவா இருக்காங்க. நம்மளும் அது மாரி பல வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து அருமையா நம்ம இந்த உலக வாழ்க்கையில கிடைக்குது. நம்மளால முடிஞ்ச அளவு என்னென்ன விஷயங்கள சரியா கொண்டு போகணுமோ, அது மாரி கொண்டு போனோம்னா, இந்த வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இன்னைக்கு ஒரு 2021ல அ இன்ட் 500 அப்படிங்கிறது வந்து இப்போ வருஷம் வருஷம் வந்து அமெரிக்கால நடக்கும். இண்டியானா அப்படிங்கிற மாகாணத்துல நடக்கும். எப்படின்னா, அ கார் ரேஸ் அது. அந்த இதுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா 2021ல ஐ இன்ட் 500ங்கிறது 500 மைல் கார் ரேஸ் அது பந்தயம். அதுல நம்ம கிலோமீட்டர் கணக்கு பார்த்தோம்னா 805. அதுல பிரேசில் வீரர் ஹெலியோ காஸ்டோ நெவ்ஸ் அப்படிங்கிறவரு, அடுத்து வந்து அலெக்ஸ் பலோ ஸ்பெயின்காரங்க. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட், செகண்ட்ல போயிட்டே இருக்காங்க. 805 கிலோமீட்டரு அவங்க எப்படின்னா, ரிசல்ட் அதுல எப்படி வந்திருக்கு அப்படின்னா 0.49 செகண்ட் ஒரு செகண்ட்ல இப்படிங்கிற செகண்ட்ல அதுல பாதி தான் ஒரு அரை செகண்ட் கூட இல்லைன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நிர்ணயம் ஆயிருக்கு அந்த இடத்துல. எப்படின்னு பார்த்தோம்னா 805 கிலோமீட்டர் 191 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் அவங்க 2 பேரும் அச்சீவ் பண்ணதுல பிரேசில் வீரர் வந்து ஒரு அரை செகண்ட்ல வந்து ஜெயிக்கிறாரு.
ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேத்துக்குமே நல்ல திட்டமிடல் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு நேரத்தோட இது ஸ்பெயின் அலெக்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த 1/2 செகண்ட்ல நம்ம வந்திருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை மத்த எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாரி. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட், அந்த திட்டமிடல் இது எல்லாமே சரியா இருந்துச்சு அப்படின்னா, மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கார் ரேஸ் இந்தியானது வந்து இப்ப முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 805 கிலோமீட்டர்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம்னு நம்மளுக்கு தெரியும். அந்த விஷயத்துல ஒரு 1/2 செகண்ட்ல ஒரு நம்மளோட வெற்றி தோல்விய நிர்ணயிக்குது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை முறை இன்னும் வந்து எவ்வளோ நம்மளுக்கு நேரம், காலங்கள் அதெல்லாம் இருக்கு. அத நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா, இன்னும் ஒரு மிக சிறப்பான இடத்த நம்ம இருக்கிறதோட வந்து மிக சிறப்பான இடத்த கொண்டு போய் சொர்க்கமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பொதுவா வந்து அதிகாலை நேரம் நம்ம எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும், இப்ப மதியானம், ஈவினிங் மத்த எல்லா விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது, அதிகாலை நேரம் நம்மளுக்கு ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பாடல்களே நம்ம கேட்டா கூட, ரொம்ப ஒரு மதியானம் கேட்கும்போது உள்ள அந்த ஒரு ரசனைக்கும், அந்த காலை நேரம் அதிகாலை நேரத்திலேயே வந்து நம்மளோட ஈர்ப்பு வந்து ரொம்ப அ ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்ப வைகறை சங்கமம் எப்படி நட்புல வந்து மிகச் சிறந்து இருக்கோ, அதே மாரி கார்த்திக் நடிச்ச படம் நட்பு வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மக்கள்ட்ட வந்து நல்லா ரீச் ஆச்சு. அதுல வந்து ஒரு நம்ப எல்லாம் ஒரு பிசினஸ் மேனு மத்த எல்லாத்துக்குமே அந்த அதிகாலை நேரம் முக்கியமானது அப்படிங்கிறது இல்ல. ஒரு லவ்வர்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இனிமையான நேரம் அப்படிங்கிறத வந்து ஒரு பாடல் மூலமா வந்து ரொம்ப அது ஒரு 2 வரி மட்டும் பாடுனா சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படின்னா, அந்த நட்பு படத்துல வரும். அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது. வானில் போன தேவதை வாழ்த்துச் சொன்னது. ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. இந்த அதிகாலை நேரத்துல அந்த ஒரு காதல் சொன்ன அந்த ஒரு காகிதம் அந்த இது நம்ம லெட்டர் குடுத்த லெட்டர் கூட வந்து பூவா மாறுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவ்வளவு தூரம் வந்து அந்த ஒரு அதிகாலை நேரத்துல ஒரு பேப்பர கூட வந்து பூவா மாத்துற ஒரு பவர்ஃபுல் நேரம் வைகறை நேரம் அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு நம்ப ஏன்னா இது மாரி ஒரு பயனுள்ள ஒரு வைகறை சங்கமம் மாரி பயனுள்ள பயிற்சி தலங்கள், அது மாரி விஷயங்கள்லாம் நம்மள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆரம்ப காலத்துல வந்து பட்ட விட்ட கையா இருக்கட்டும், பல்லாங்குழி ஆடின விரல்களா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு வந்து கைபேசி அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை சொல் வந்து கட்டி போட்டிருக்கு. கைபேசி பயன்படுத்தலாம். ஆனா கைபேசிய வந்து எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தவங்களுமே சரியா கொண்டு போனோம்னா, வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பாதையே இருக்குன்னு வைங்களேன். கரடுமுரடான பாதையா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். இப்ப நாகேஷ் சொல்ற மாரி வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், நம்ம வந்து தூரத்துல வச்சு பார்த்தோம்னா, அது ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு கல்ல ஒரு அந்த லாங்ல இருந்து ஒரு பிரச்சனைய வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கல்ல வச்சு பார்த்தோம்னா தெரியாது. அது கல்ல எடுத்துட்டு பார்த்தோம்னா, அது ரொம்ப பெருசா தெரியும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பாதையில போனோம்னா, இன்னைக்கு தூரத்துல இருந்து நின்னு கவனிக்கும்போது அந்த பாதை கரடுமுரடா ஒரு கோணலா தெரியும். ஆனா வந்து அந்த பாதையில பயணம் பண்ணும்போதே வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சிக்கலான பாதை இல்ல. அத நம்ம தொடர்ந்து பயணிக்கும்போது, அது அந்த சிக்கல வந்து சிறப்பா மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமே இன்னைக்கு வாழ்க்கை உற்சாகப்படுத்துற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுல நம்ம தேடல்ல தான் வந்து அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நம்மளையே வந்து நம்ம உற்சாகப்படுத்துற ஒரு நல்ல ஒரு செல்ஃப் மோட்டிவேட் விஷயத்த நம்ம லைஃப்ல கொண்டு வந்துடணும். 2வது வந்து இந்த ஒரு 2 விஷயம் என்விசன் யுவர் ட்ரீம்ஸ் உங்களோட கனவுகள வந்து உங்களுக்குள்ள எப்பொழுதும் வந்து மைண்ட்ல ஓட விட்டுக்கிட்டே இருங்க. 2வது வந்து கிவ் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா ஒரு பெரிய விஷயங்கள உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட்னாச்சும் குடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா, இப்ப இந்த வைகறை சங்கமத்துல இன்னைக்கு ஒரு ட்ரெய்னிங் செஷன் நான் பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சனால தான் வந்து இந்த விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியுது. அதே மாரி ஒரு சோசியல் சர்வீஸா இருக்கட்டும், நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, நீங்க வந்து ஒரு 1000 பேத்துக்கு உணவு குடுக்கணும்னு இல்ல. ஒரு 5 பேத்துக்கு வந்து ஒரு பசியில இருக்கவங்களுக்கு நீங்க அந்த அத நிவர்த்தி பண்ணி குடுத்தாலும், அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது மாரி கமிட்மெண்ட்ங்கிறது எந்த ஒரு வடிவத்திலயும் எதனாச்சும் ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு தென்னாப்பிரிக்காவோட அதிபர் நெல்சன் மண்டேலா ஐயாவோட வந்து பிறந்த நாள் இன்னைக்கு. அவரு அவரோட ஒரு வாழ்க்கை இத பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். எப்படின்னா,
கடவுள் கொடுத்த அந்த இரு கரங்கள் வந்து தன் இன மக்களோட கண்ணீரை துடைக்குது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில முதல் அந்த கஷ்டங்கிறத பார்த்து மக்களுக்கு அப்படியே உழைச்சவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். இவ்வளவு வாழ்க்கையில பாதி நாள வந்து மிக அந்த கஷ்டத்துல வந்து ஜெயில்லயே வந்து ஆங்கிலேயர் இதுல இது பண்ணாங்க. தன்னுடைய இன மக்களுக்காண்டி போராடி அதுலயும் வெற்றி பெற்று ஜெயில்லயே இருந்து வெற்றி பெற்று இலங்கை இது தென்னாப்பிரிக்காவோட அதிபராவும் மாறி மிக சிறப்பா வந்து அந்த நாட்டை வந்து சொர்க்கமா மாத்தி குடுத்துட்டு மத்தவங்க கையில ஒப்படைச்சிருக்காரு. அதே மாரி வந்து 49 வருஷம் தொடர்ந்து ஒரு நீடிச்ச ஒரு தலைவர பத்தி சொல்லணும் மெயினா. ஏன்னா அவரு வந்து 638 தடவ வந்து அவர கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. அவர எப்படி எப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா, அந்த வெடிக்கிற சிகரெட்டு, பாய்சன் கலந்த பாலு, பாய்சன் தருவிய ட்ரெஸ்ஸு, மத்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிற மாரி. அவர் யாரும் இல்ல, கியூபாவோட அதிபர், முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஏன்னா வந்து அவரு வந்து அந்த 49 வருஷம் 1959ல புரட்சியிலிருந்து அவரு அந்த கியூபாவுக்கு தலைவரா மாறினாரு. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தனது மக்களுக்காகவே சுயநலம் இல்லாம உழைச்சு 49 வருஷம் மக்கள் மனதுல வாழ்ந்த தலைவர். இன்னைக்கு வந்து அந்த கியூபா வந்து சொர்க்க பூமியா வந்து ஒரு அமெரிக்கா மாரி ஒரு ஏகாதிபத்திய நாடுகள்ட்ட இருந்து காப்பாத்தி இன்னைக்கு வச்சிருக்காரு. ஒவ்வொரு இதுலயும் வந்து தண்ணீர் ஒரு சர்க்கரை ஏற்றுமதியா இருக்கட்டும், ஒரு படிப்பு மத்த எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு இலவசமா குடுக்குற அளவுக்கு அந்த நாட்ட வந்து உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னா, அதுல மிகப்பெரிய பங்கு ஒரு தலைவனா இருந்து பிடல் காஸ்ட்ரோ செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களுமே கிரிக்கெட்ல ரிட்டயர்ட் கட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். எப்படின்னா, நல்லா விளையாண்டுட்டு திருப்பி வந்து போதும்ப்பா எனக்கு விளையாண்டது போதுங்கிற மாரி, அவரு வந்து நல்லா ஒரு 49 வருஷம் பண்ணிட்டு, திருப்பி அந்த நாட வந்து ரால் காஸ்ட்ரோ அவங்க பிரதர்ட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு. இன்னைக்கு அது சிறப்பா போயிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் தனி முத்திரை பதிச்சிருக்காரு அப்படின்னா, சொர்க்கமா மாத்திருக்காருன்னா, அவரு மனதுல இருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும், என்னென்ன பண்ணணும், சிந்தனை ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மிக சிறப்பான ஒரு நாடா வந்து கியூபா வந்து இன்னைக்கு வந்து நிலைநிறுத்தி இருக்காருன்னா, அது ஒரு மிக சிறப்பு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். எதுவுமே இந்த உலக வாழ்க்கையில வந்து ரொம்ப உள்ள போய் ஆராய்ஞ்சு நம்ம இது பண்ணும்போதே வந்து அது ரொம்ப நெகட்டிவ் ஆயிருது. ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் மைண்ட ரிலீஃபா கொண்டு போயிரணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம சாப்பிட்டுருப்போம். தேன் மிட்டாய்ன்னு சாப்பிடுவோம் சின்னதா இருக்கும். அ அத வந்து உள்ள தேன் இருக்கா அப்படிங்கிறத உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட சிந்தனை வந்து அதிலேயே உள்ள போய் மைண்ட் லாக் ஆயிரும். எப்படின்னா, எல்லாத்தையும் இப்ப தேன் மிட்டாய் தான் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம். அதுக்குள்ள வந்து ஜீனி போட்டிருப்பாங்க. ஆனா தேன் போட்டிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேணாம். ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒரு சிறப்பா நம்மள சொர்க்கமா மாத்துறதுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த இத நம்ம சரியா கொண்டு போனாவே போதும். ஏன்னா இன்னைக்கு வந்து அ வைகறை சங்கமம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல் மாரி, அதுல வந்து நம்ம மூழ்கி முத்தெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுக்கு வந்து நீண்ட நாள் ஆகும். அ அத இழக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். நம்பிக்கைய வந்து நம்ம எந்த காலத்திலயும் இழக்காம, மிக சிறப்பான ஒரு இடத்த நம்ம அமீனா அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரியது. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு கிடைச்ச வாய்ப்ப வந்து ஒரு சாதனையா மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட என்னோட இது பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர் போம்போது பார்த்தேன். எங்க பார்த்தாலும் பிஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது எப்படி என்ன ஆதுன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அ பிஎஸ் கோவிந்தசாமி நாயுடு அப்படிங்கிறவரு 1856ல பிறந்தவரு. 20 வருஷத்துலயே வந்து அவங்க ஃபேமிலி செட்டில்டு ஃபேமிலில 20 வயசுல வந்து அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலத்த ஒப்படைக்கிறாங்க. அந்த நிலத்துல இருந்து வர வருமானத்த வச்சு பருத்தியெல்லாம் சாகுபடி பண்ணி, ஜெர்மனில இருந்து எக்ஸ்போர்ட் அந்த காலத்திலேயே அது மாரி பண்ணி ஒரு நல்ல சிறந்த நிலையை அடைகிறாரு. அவருக்கு மொத்தம் 4 பசங்க. 1920ல பங்கு பிரிச்சு குடுக்கும்போது 4 பசங்களோட 5வதா எப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, இந்த ட்ரஸ்ட் மூலமா மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி 5 பிள்ளையா நினைச்சு 5வது ஒரு ட்ரஸ்ட்டையும் உருவாக்குறாரு. அதே பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் ட்ரஸ்ட். இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள்ல இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் வந்து 5வது பையனா இருந்து கல்வித்துறையில வந்து மிகப்பெரிய சாதனைகள படைச்சுக்கிட்டு, மக்களுக்காண்டி, மாணவர்களுக்காண்டி மிக சிறப்பான பணிய செஞ்சுட்டு வர மாரி, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஒரு பங்களிப்ப வந்து சிறப்பா அந்த உலக வாழ்க்கைக்கு குடுக்கும்போது, மிக சிறந்த ஒரு வாழ்க்கை முறைய அமைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கருத்து. நம்ம வந்து
எடுத்துக்காட்ட மத்தவங்கள்ட்ட சொல்றதோட எடுத்துக்காட்டா இந்த லைஃப்ல வந்து சிறந்து விளங்குனோம்னா சிறப்பா இருக்கும். சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் போவது இறப்பு. வாழ்க்கைய வந்து சொர்க்கமா நினைச்சு இன்முகத்தோட புன்னகையோட வாழ்வது மனிதரோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த அழகான வைகறை சங்கமத்துல எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்த சொர்க்கம் உன் கையிலே அப்படிங்கறத வந்து வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி. எல்லா பேரோட வாழ்க்கையும் சொர்க்கமா அமைய கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ லட்சுமி. மிக்க மிக்க நன்றி விபி செந்தில்குமார் சார். ஆல் எல்ரோடோ மிக சிறந்த எழுத்தாளர். அவருடைய அதிகாலை பொழுது நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி மனிதனை மாற்றி அமைக்கும் என்பதனை துவங்கி பல்வேறு நல்ல கருத்துக்களை இங்க எடுத்து சொன்னார் அவர். இந்த அதிகாலை பொழுதில் உற்சாகமூட்டும் கருத்துக்கள் என்று சொன்னால் பல ஆளுமைகளை இங்க நமக்கு கொண்டு வந்து மனதில் நிறுத்தினார், மனக்கண் முன் கொண்டாந்து நிறுத்தினார். மறைந்த லதா மங்கேஷ்கர் அம்மையார் உட்பட, மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா உட்பட, நெல்சன் மண்டேலா அவருக்கு இன்று பிறந்த தினம் என்று சொன்னார். அதுவும் இல்லாமல் இன்று தமிழ்நாடு பிறந்த தினம் என்று நான் மற்றும் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக பல நல்ல கருத்துக்கள் ஒவ்வொன்றும் இந்த அதிகாலை பொழுதில் நம்ம மனதுக்கும் சிந்தனைக்கும் உற்சாகம் ஊட்டக்கூடிய கருத்துக்களாக இன்றைக்கு நம் விபி செந்தில்குமார் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிக இல்லை. பொதுவாகவே விபி செந்தில்குமார் அவர்கள் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். காரணம் என்னவென்று சொன்னால், தான் பட்ட கஷ்டம் மற்றவர்கள் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு பல விஷயங்களை அவர் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். பல அமைப்புகள், பல பொது நிகழ்வுகளில் வாலண்டியராக பணியாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த நபர். தான் சம்பாதிக்கும் பணம் அனைத்துமே தனக்கே சொந்தம் என்று நினைக்காமல் அதை பிறருக்கும் எடுத்து வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் மனப்பான்மை இந்த வயதில் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், பிறரெல்லாம் வயது முதிர்ந்த பிறகுதான் செய்வார்கள். இவர் அந்த இளம் வயதிலேயே சக மனிதர்களுக்கு தன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் மனமும் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த மாபெரும் மனிதர். அவருடைய இன்றைய உரை நம் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மகிழ்வையும் ஊட்டியது என்று சொன்னால் அது மிக இல்லை. அவருக்கு இந்த நேரத்தில் நான் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து பின்னூட்டம் வழங்கும் நேரம். 5 நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே 5 நபர்கள் தங்கள் கைகளை உயர்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக மாரிமுத்து தங்கவேலை அவர்கள் தனது கருத்துக்களை இங்கு எடுத்துரைப்பார். வணக்கம் லட்சுமி நாராயணன் சார். நல்ல அறிமுகமும் நல்ல முடிவுரையும் தந்திருக்கிறீர்கள். இன்று செந்தில்குமார் அவர்கள் உரை அது எப்படி சொல்கிறதுனா, நிறைய பூக்களை பறிச்சுட்டு கொண்டு வந்து அதை அழகான கண்ணுக்கு அழகான ஒரு மாலையாக தொகுத்து தந்திருக்கிறார்னு தான் நான் சொல்லணும். எவ்வளவு பூக்கள் தெரியுமா? அதாவது இந்த அக்ரோனிம்ஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கிறாரு. யூனிட்டிங்கிறதுக்கு, ஃபிஷ்ஷுக்கு இந்த அக்ரோனிமை வச்சு விளையாண்டுருக்கிறாரு. அதை தவிர உதாரணங்கள் நிறைய. முதல்ல சொல்லணுன்னாக்க இந்த 24 மணி நேரத்தை 6 பகுதிகளாக பிரிச்சுக்கிறது. அதில் பழக்க வழக்கங்கள் 10 நிமிஷம் மௌனம், 10 நிமிஷம் அஃபர்மேஷன், 10 நிமிஷம் விஷுவலைசேஷன், அதாவது ட்ரீமை பற்றி எக்ஸசைஸ் பண்ணுறது, ரீடிங், ரைட்டிங், அப்படி ஆரம்பித்து நிறைய ஆளுமைகளை வந்து உதாரணம். சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி கொக்கு, கோழி, உப்பு, இந்த மூன்றுக்கிட்டேருந்து நம்ம எப்படி என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அதை தவிர வள்ளுவர்கிட்டேருந்து ஒரு வாசகம், ஞாலம் கருதினம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு அருமையான குரல். வள்ளுவர் சொல்கிறது அத்தனையுமே அருமையான குரல் தான். இந்த நேரத்தில் இதை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி லதா மங்கேஷ்கர் எஸ்பிபி சந்திப்பை கரெக்டாக கோட் பண்ணி ரெஃபர் பண்ணி, லதாவுக்கு பொறுமை இருந்தது, எஸ்பிபிக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தது. பதட்டத்தையும் நிதானத்தையும் எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கிரிக்கெட்டு எல்லாரும் ரசிகராக இருப்பாங்க. அந்த கிரிக்கெட்டில் இவர் அனலைஸ் பண்ணி அதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி திட்டமிடல், டைம் மேனேஜ்மெண்ட்டு, என்ன
இதை பற்றியும் நல்லா இந்த கார் ரேஸ் அதை அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரும் கார் ரேஸ் பார்க்குறோம் டிவியில், அதை அப்சர்வ் பண்ணுறது மட்டும் அதில் என்ன கற்றுக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று நாகேஷ் சொன்ன உதாரணம், கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சா, கொஞ்சம் தள்ளி வச்சா, ரொம்ப தூரத்தில் வச்சா தூக்கி எறிஞ்சிட்டா அப்படிங்கிற உதாரணங்கள் பல இடங்களில் படிச்சிருக்கிறோம். இதே மாதிரி அஹ், எல்லாத்தையும் போட இன்னைய தினத்தில் இவர் பேசுகிற போது கரெக்டாக இது வந்து மண்டேலா பிறந்த தினம் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் பாயிண்டோட கரெக்டாக கொண்டு சொன்னது. ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன 600 தடவைக்கு மேலே அவருக்கு கொல்ல முயற்சி நடந்தது அப்படிங்கிறத மீறி அவர் நாட்டுக்கு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு, மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறதுன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ தான் அப்படிங்கிறது. இன்னொன்று இதே சமயத்தில் கோயம்புத்தூர் பிஹெச்சி காலேஜு அந்த அவரை பற்றியும் இப்போ நிறைய படித்து அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு விஷயங்களை சொன்ன செந்தில்குமாருக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன, இவர் ஒரு புக்கு எழுதலாம். நான் புக்கு எழுதுகிறவன் தான். செந்தில்குமார் திண்டுக்கல்லுக்கு என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறாரு, என்னை ஊக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்ன, இவர் இவ்வளோ விஷயங்கள் சரக்கு உள்ளே இருக்கிற போது ஒய் நாட் ஹி ஷுட் ரைட் ஏ புக் அப்படிங்கிறது எனக்கு இது. அந்த புத்தகம் எதுக்கு எழுதுறதுனாக்க, எழுதிட்டா இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் சொன்னதை இவர் புக்காக எழுதுனாக்க நிறைய பேர் படித்து படித்து திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல விஷயங்கள். நான் பொதுவான 5:30 மணி நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் தேவைப்படுது. இருந்தாலும் கேட்டேன். ஒர்த் டு ஹியர், ஒர்த் டு லிசனு. என்ன, நல்ல பலன் கிடச்சிது, ஊக்கம் கிடச்சிது. அவர் சொன்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், அஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே இந்த நல்ல விஷயம் சொல்லிக்கிறாரு. வாழ்க வளமுடன் செந்தில்குமார் மேல். அவரே சொன்னார் கடைசியாக, நம்ம எடுத்துக்காட்டுகளுக்கு எத்தனை பேர் சொல்கிறோம் அப்படின்னு, இவரே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இவரோட எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து வளர்ந்து இன்னைக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறாரோ, அதை தவிர பல சமூக சேவைகளை செய்கிறாரு, பலருக்கு வழிகாட்டிகளும் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்குற போது தெரிஞ்சுக்கிற போது பெருமையாக இருக்குது செந்தில்குமாரை பற்றி. இவரை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட வைகறை சங்கமம் நிகழ்ச்சிக்கு எனக்கு நான் தெரிவிக்கிற பாராட்டு. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி மாரிமுத்து ஐயா அவர்களே. நீங்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர், எழுத்தாளர், பல பரிணாமங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமை. உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் அவருக்கு நிறைய கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி. ஐயா அவர்களின் பின்னோட்டத்தை தொடர்ந்து தீபா செந்தில் அவர்கள் தனது பின்னோட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனம் மாறினால் உலகம் மாறும், பார்வை மாறினால் வாழ்க்கை பூக்கும். அறிமுகம் முதல் நிறைவு வரை ரொம்ப அருமையா சொன்னாங்க. கேட்போர கவனத்தை நல்லாவே ஈர்த்துச்சு. மனம், வாக்கு, செயல் இது மூன்றும் ஒன்றுபட்டால் மனித வாழ்வு உயர்வடையும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுடன் சொன்னாங்க. தேடல்கள் நம்ம சுமையா இல்லாம சுகமா மாத்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத தங்களுடைய சொந்த அனுபவம் மூலமாகவும் கியூபா நாட்டையும் வரலாற்றையும் செயல்பாட்டையும் இணைத்து விளக்கிய விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. லாஸ்டா சிந்தனையை விதைத்து நம்பிக்கையை வழங்கும் ஒரு நல்ல உரையா இருந்துச்சு. ஸோ பாராட்டுக்கள் சார். ரீசெண்டாக அந்த தொழில் முனைவோர் மாநாட்டிலலாம் கலந்துக்கிட்டு அழகாக பேசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செந்தில் ஜுவல்லரி உங்களுடைய உழைப்பால் மென்மேலும் உயர்ந்து உங்கள் அறக்கட்டளையும் உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி தீபா செந்தில் அவர்களே. அவர் செந்தில் ஜுவல்லரி என்று வைக்கவில்லை, அவர்தான் செந்தில்குமார். அவர் தனது மகளின் பெயர் சரண்யா ஜுவல்லரி என்றுதான் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதனை ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லி அடுத்ததாக தங்கம் சாய்ராம் அம்மையார் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார். அனைவருக்கும் இனிய மனமகி வைகறை காலை வணக்கத்தை தெரிவித்தேன். செந்திலையா இவ்வளவு இருக்கா ஐயா? நான் நினைச்சு பாக்குறேன், எழுந்து போலான்னு பார்த்தா என்னமோ கட்டி போட்டு அப்படியே உட்கார வச்சுட்டீங்க. நினைச்சு பாக்குறேன் ஒவ்வொரு வார்த்தையும். தமிழ்நாட்டுலதான் இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு தினம்.
எவ்வளவு ஒரு பெருமையான தினம் தெரியுமா? அப்படி தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழர்களுக்கு நான் என்று சொன்னால் உதடு, நாம் என்று சொன்னால்தான் உதடு ஒட்டுமாங்க. அதுபோல நாம் எல்லா நாடும் நம் நாடுன்னு கியூபா நாட்டுல இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து வரிசையா காமிச்சிங்க. அப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது, அதை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் அன்புடன் செய்யும் ஒவ்வொரு செயல் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன நிறைய பிரச்சனைகள் வரும். எதனால தீர்க்குன்னா, சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை இருந்தாலே தீர்த்துவிடும். அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நீங்க அழகா சொன்னீங்க. அதுல ஒரு பாடல் கூட நமக்கு இருக்கு. அது 2 வரி மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளந்தால் நிலையாக சொந்தம், யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டும், ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். நன்றி நன்றி. ரொம்ப அழகாக இதை சொல்லி, உண்மையாகவே இந்த வைகறை சங்கமத்தில் கலந்துகிறதுனால கேட்கிறவங்க என்னென்ன கத்துக்கிறாங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது ஏற்றுக்கு ஈயப்படும். அது போல காலையில ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி அப்படியே பகுத்து கொடுத்து, இப்ப கோவில்ல போனோம்னா உஷக்காலம், 2ஆம் காலம், உச்சிக்காலம், காயரச்ச, அர்த்த ஜாமம்னு இப்படி இருக்கு. 6 வகையா பிரிக்கிறாங்க. அது போல நம்மளோட இதையும் எப்படி 6ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விதம் இன்னைக்கு வகுப்பு அப்பா ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஆன்சர் இன்னொரு தடவை என்னுடைய கைத்தட்டல் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி தங்கம் சாய்ராம் அம்மையார் அவர்களுக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இது ஆடியோ அண்ட் வீடியோ இணைந்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூடுமானவரை அதிகாலை பொழுதில் உற்சாகமாக தங்கள் முகத்தை காட்டி பேச வேண்டும் என்பது வைகறை சங்கமம் நிகழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அதை அனைவரும் புரிந்து கொண்டு தங்கள் முகத்தை காட்டி பேசுவீர்கள் என்று சொன்னால், இது நாளை இன்றே யூடியூபில் அப்லோட் செய்யும் போது யார் எவர் என்ன செய்கிறார், என்ன நிகழ்வு என்று தெரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முறையான உடைகளை அணிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிப்பீர்களே என்று சொன்னால், வைகறை சங்கமம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அம்மையாரை தொடர்ந்து நன்றி தெரிவித்து அடுத்ததாக திரு தாமோதரன் சார் அவர்கள் தனது மிக பின்னூட்டத்தை வழங்குவார்கள். வைகறை சங்கமத்தில் இணைந்தது வைகறை பொழுதை புனிதமாக ஒரு நல்ல சுப வேலையாக கருதும் வைகறை சங்கமத்தின் உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தங்கத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அது சிறப்பாகத்தான் இருக்கும். அவருடைய கவர்ச்சி, அவருடைய பளபளப்பு தேய்க்க தேய்க்க அவர் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றுதான் தோன்றும். அதே போல செந்தில் ஐயா அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் சிறப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்றுதான் தோன்றுகின்றது. சிறப்பான ஒரு உரையை தந்த செந்தில் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, லதா மங்கேஷ்கர் SBS-இல் ஆரம்பித்து கியூபா நாடு வரை சென்று நம்மை அழைத்து சென்று அனைத்து வளங்களையும் நமக்கு எடுத்து கூறி மண்டேலா அவர்களின் பிறந்த நாளையும் நினைவுபடுத்தி தமிழ்நாட்டின் பெருமையையும் கூறி நம்மை சிறப்பாக இந்த உரையை எடுத்து சென்ற செந்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை நல்ல வேலை சுப வேலை என்ற பாடல் மிகவும் சிறப்பாக அமைந்தது. எந்த பாதையை எடுத்துக்கொண்டாலும் அது சிக்கலான பாதையாகத்தான் அமையும். ஆனால் அதை நாம் பயன்படுத்துவதும் பயணம் செல்வதும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்தது என்ற கருத்து மிகவும் என்னை வரவேற்கத்தக்கது. சிறப்பான இந்த உரையை தந்த வைகறை சங்கமத்திற்கு பாராட்டுக்களையும் செந்தில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று லட்சுமி நாராயண் சார் அவர்கள் நல்ல
தொகுப்பு உரையை வழங்கி சிறப்பான முறையில் எடுத்துச் சென்ற அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி தாமோதரன் சார். தங்களுடைய நன்றி பாராட்டுகளுக்கும் சார். வாழ்த்துகளுக்கும் செந்தில்குமார் முழுமையாக உரித்தவராகிறார். கூடுதலாக என்னையும் நினைத்து பாராட்டியமைக்கு மிக்க நன்றியை தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக லோகநாதன் ஐயா தங்கள் பின்னூட்டத்தை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய வைகரை சங்கமா அன்பான வணக்கங்கள். இன்றைய பொழிவாளர் 0 to 0. அது என்னை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 0 வாயா அப்படின்வாங்க. ஏன்னா மற்றவங்களை டாமினேஷன் பண்ண மாட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். நண்பர்கள் என்ன கேலி செய்தாலும் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டேன். அவங்ககிட்ட என்ன கற்றுக்கணும்னு தான் நினைப்பேன். இந்த மாதிரி வைகரை சங்கமத்தில் வந்து நான் ஹீரோ ஆக போகிறேன். நான் உண்மையிலே தான் 0 to 0 ஐயா ஆனார். அது மாதிரி இந்த வயசில் நான் ஹீரோ ஆக போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்னும் 18 நாளும் நான் தவறாமல் கலந்து கொள்கிறேன். லட்சுமி நாராயணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்து வந்து எல்லா கருத்துக்களையும் மாரிமுத்து ஐயா சுருக்கமாக எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டார். அவரை பற்றி கடைசியாக இவர் பாடினதை பற்றி ரொம்ப ரசித்தேன் நான். அதை தாமோதரன் ஐயாவும் சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஓடு மீன் ஓட உரிமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அது மாதிரி ஐயா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா பெரிய எண்ணங்கள், பெருசாக சாதிக்கணும் அப்படின்ட்டு, வாழ்க்கையில் சாதிக்கணும், மக்களுக்கு நல்லதே செய்யணுன்ற ஒரு தெளிவான எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அவர் மேன்மை அடைஞ்சிருக்காரு. ரொம்ப அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்கள், வாழ்க வளமுடன். ஒரு சிறிய பாடல் ஐயாவுக்காக. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் வாழ்ந்து வர வேண்டும் தோழா, அன்பே என் அன்னை, அறிவே என் தெய்வம், துணிவே என் கோயில். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. இன்னைக்கு முகத்தை காமிக்க சொன்னீங்க, அதனால தான் நான் காலையிலே குளிச்சாச்சு, எல்லாத்தையுமே செய்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சா. ஆனால் கட்டப்படாத அவசரமா வந்து உட்காந்தேன். ஐயாவுக்காக உடனே கட்டப்பட்டு இன்னைக்கு முகத்தை காமிச்சேன். ஏன்னா லட்சுமி நாராயணன் ஐயா சொன்னா கேட்கணும், அம்மா சொன்னா கேட்கணும். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. லவ்லி லவ்லி, மிக்க நன்றி லோகநாதன் ஐயா அவர்களே. சொன்னதை சரியாக பின்பற்றும் உங்கள் அன்புசார் தன்மைக்கு தலை வணங்கி, சரியாக 5 பேர் பின்னூட்டம் வழங்கிவிட்ட இந்த சூழலில் ஏற்புரை வழங்கும் நிகழ்ச்சி தனது கருத்துக்களை மிக சிறப்பாக இங்கு வழங்கிய அனைவரிடம் பாராட்டுகளை பெற்ற அன்பிற்குரிய சகோதரர் விபி செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்த தனது ஏற்புரையை வழங்கும்படி கேட்டோம். நன்றி லட்சுமி நாராயணன் சார். சொர்க்கம் உன் கையிலே அப்படிங்கிறது வந்து இப்ப சொர்க்கத்தையே வந்து என் கையில இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு நண்பர்களும் கொடுத்த ஃபீட்பேக்கா இருக்கட்டும், லட்சுமி நாராயணன் சார் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்ன விதங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப அருமை. அடுத்து வந்து என்ன இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சொசைட்டிலையும் சரி, ட்ரைனிங் செஷன்லையும் சரி, நல்ல விஷயங்கள்லாம் எதை எதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களோட நண்பர்களோட பின்னூட்டம் பிளஸ் வந்து ஒவ்வொரு மெசேஜ் போட்டது மற்ற எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பயரா எனக்கு இருந்துச்சு. பொதுவா சொல்லுவாங்க, ஒளி இல்லாமல் சிலை இல்லை, வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிம்பாங்க. பெயின் எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த பிரதிபலன் நம்மளுக்கு ஒரு நல்ல ரூட்டு வழி கிடைக்கும். அது சொர்க்கத்துக்கு போற வழியா கூட இருக்கலாம் அந்த வாழும் போதே அப்படிங்கறத சொல்றேன். யார் ஒருத்தர் தன்னிட்ட இருக்கிறத வந்து சொர்க்கமா நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அவங்களே இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் தேடல் இருக்குன்னா அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியில வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து எதை வேணாலும் எடுத்துக்க, உயிரை மட்டும் காப்பாத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம போய் நிக்காம வாழும் போதே ஒவ்வொரு செகண்டையும் வந்து நம்மளுக்கு கிடைச்ச சொர்க்கமா சந்தோஷமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரோக்கியம் தான் இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லி எனக்கு கிடைச்ச அந்த நல்ல ஏற்புரை வாய்ப்பிற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். மிக்க நன்றி விபி செந்தில்குமார் அவர்களே. மிக சிறப்பான கருத்துக்களை வழங்கி அனைவரோடும் பாராட்டுகளை பெற்று தொடர்ந்து உங்களுடைய ஏற்புரையும் வழங்கி
அதிலும் ஒரு முத்திரை வைத்திருக்கின்றீர்கள். ஆக இன்றைய உங்களுடைய வைகறை சங்கமத்தின் சிறப்பான நிகழ்வில் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மனமகிழுடன் சிலாகிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்றைக்கு பிறந்த நாள் காணும், திருமண நாள் காணும் மற்றும் வீடு தங்கள் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுறவுகளுக்கும் வைகறை சங்கமத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரபஞ்ச சக்தி, இறையருள் சக்தி அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் தங்களது ஆசைகளை நிரம்ப வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பிரார்த்தனையும் தெரிவித்து 6:21 கிட்டத்தட்ட நாம் நிகழ்வை முடிக்க வேண்டிய நேரம் ஒரு சிறு வாழ்த்து சொல்லலாமா லட்சுமி நாராயணன் சார் செந்திலுக்கு? இல்ல நன்றி மேடம், நன்றி. நிகழ்ச்சி காலம் கடந்து விட்ட காரணத்தால் தாங்கள் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 நபர்களை தவிர ஏனைய நண்பர்கள் தயவு செய்து தங்களுடைய பின்னூட்டங்களையும் வாழ்த்துக்களையும் குரல் வழியாகவும் எழுத்துக்கள் வார்த்தைகள் வடிவமாகவும் நமது வைகறை சங்கம அன்பு உறவுகள் வாட்ஸ்அப் குரூப்பில் தங்களுடைய கருத்துக்களை மனப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காலம் கடந்துவிட்ட காரணத்தால் அனைவரும் விலகி கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக முடித்து வைக்கின்றேன். செந்தில்குமார் சார் அவர்கள் இன்கால் மெசேஜில் தனது நம்பரை போட்டிருக்கின்றார். அவருக்கு நேரடியாகவும் போன் செய்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். வேறு ஏதேனும் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நியாயமான கருத்துக்கள், தங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் எந்த விதமான யாருக்கும் மனம் சஞ்சலமும் வருத்தங்களும் இல்லாத வகையில் மிக அருமையான உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை இத்துடன் இனிதே நிறைவு செய்வோம். நாளை நல்லதொரு ஆளுமையுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய லட்சுமி நாராயணன். நன்றி நண்பர்களே, நன்றி நண்பர்களே. ஜானகியம்மா, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஜானகியம்மா, தேங்க்யூ. நன்றி நன்றி செந்தில், நன்றி, மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ லட்சுமி நாராயணன் சார். நன்றி. நன்றி நன்றி. வைகறை சங்கம்